அன்பு நேயர்களே, நாம் காசா நோக்கி வருகின்ற புளோட்டிலா படகுகள் பற்றிய செய்திகள் இதுவோ தந்த வண்ணம் இருக்கின்றோம். நாம் தந்த நண்பகல் செய்தியின் பிரகாரம் அதன் தொடராக இரண்டாவது பகுதியாகவும் இந்த செய்திகளை தருகின்றோம். காசா நோக்கி வருகை தந்த 43 படகுகளில் இதுவரையும் இந்த செய்திகள் நாம் பதிவு செய்யப்படும் வரையும் 39 படகுகளை ஐடிஎஃப் நேவி பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 223 ஆர்வலர்கள் மற்றும் 39 படகுகளையும் அவர்கள் இஸ்ரேலின் அஷ்டோட் துறைமுகத்துக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்றிரவே ஐரோப்பா தேசத்திற்கு நாடு கடத்தப்பட உள்ளார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று கிரேட்டா துன்பர்க் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு ஆர்வலர் இல்லையா? அவருடைய தலைமையில் வந்த குழுக்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சியுள்ள 4 படகுகளும் 4 துறைமுக நோக்கி சற்று பின்வாங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இந்த செய்தி நாம் பதிவு செய்யப்படும் வரையும் தற்போது நான் நண்பகல் அந்த செய்தியின் பின்பு நடைபெற்ற செய்திகளை உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றோம். சிக்னல் தொலைவிற்கு முன்பு புளோட்டிலா கப்பல் காசா கடல் பகுதிக்கு நுழைந்தது. அதில் இஸ்ரேல் 223 பேரையும் கைது செய்து 39 படகுகளையும் சீஸ் பண்ணியிருக்கின்றது. ஒரு புளோட்டிலா கப்பல் காசாவின் கடற்கரையை நெருங்கியது. அதே நேரத்தில் இஸ்ரேல் ஒரு பெரிய கடற்படை நடவடிக்கையை தொடங்கியது. நூற்றுக்கணக்கான ஆர்வலர்களை கைது செய்வதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் இஸ்ரேல் ஒரு விரிவான கடற்படை நடவடிக்கையை தொடங்கி இருக்கின்றது. ஒரு கடற்படை கப்பல் காசாவின் கடற்கரையை நெருங்கியது. நூற்றுக்கணக்கான ஆர்வலர்களை கைது செய்து கைப்பற்றியதாகவும் கப்பல்களை அஷ்டோட்டுக்கு திருப்பி விட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதில் அப்படியோ வந்த கப்பல்களை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. அதாவது கடல் எல்லையில் இருந்த வண்ணமே அவர்கள் வந்த கப்பல்களை எல்லாம் இதுவரையும் 39 கப்பல்களை அஷ்டோட்டுக்கு அப்படியே டைவர்ட் பண்ணியாச்சு. காசாவின் முற்றுகையை முறியடிக்க முயற்சித்த வரலாற்றில் முதல் முறையாக குளோபல் சுமுத் புளோட்டிலாவின் கப்பல்களில் ஒன்று காசாவின் பிராந்திய நீரில் நுழைந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது அந்த நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, அவ்விடம் ஒரு அமளி தும்மொழி வர வாய்ப்பு இருக்கின்றது. அது அமளி தும்மொழி வந்த நேரத்தில் ஒரு கப்பல் காசா கரையை மிக அண்மித்து நெருங்கிவிட்டதாகவே உலக பரப்பில் ஒரு செய்தி பரவி வண்ணம் இருக்கின்றது. குளோபல் சுமுத் புளோட்டிலாவின் கப்பல்களில் ஒன்று ஏற்கனவே இன்னொரு முயற்சி செய்திருந்தது. அதுவும் அங்கு முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த எஞ்சி இருக்கின்ற 4 கப்பல்களும் காசா கடற்பிராந்தியத்தை எட்டுவதற்கான ஒரு வழியில் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. கப்பல் இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்டதா, இடைமறிக்கப்பட்டதா, அதுகளை தவித்தார்களா அல்லது கண்காணிப்பு கருவி செயலிழந்ததா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று கப்பல்களின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். 45க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் ஏற்றிச் சென்ற சர்வதேச உதவி படகு புதன்கிழமை நேற்று இரவு இஸ்ரேலிய கடற்படை தாக்குதலுக்கு உள்ளானது. இஸ்ரேலிய படைகள் பங்கேற்ற 44 கப்பல்களில் பலவற்றை கைப்பற்றியது என்று காலை செய்தியாக தெரிவிக்கப்பட்டது. 223 பங்கேற்பாளர்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்பாட்டாளர்கள் வியாழக்கிழமை இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். முற்றுகையை உடைக்க முயற்சிக்கும் முந்தைய எந்த கடற்படையும் காசாவின் கரையை இவ்வளவு நெருக்கமாக அடைய முடியவில்லை என்றும் ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மிஹனோ காசாவின் பிராந்திய நீர் எல்லைக்குள் நுழைந்ததாக CNN ஒரு செய்தி தெரிவித்திருக்கின்றது. மற்ற புளோட்டிலா பயணிகள் நேரடி ஒளிபரப்பில் மிகேனா காசா கரையிலிருந்து 9 மைல் தொலைவில் உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. இந்த 9 மைலில் இருந்த ஒரு படகுதான் காசா எல்லையை ஒரு அவசரமாக கடக்க முயன்றது. அதுவும் வழிமறிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. காசாவிற்கு உதவி பொருட்களை ஏற்றி சென்ற படகுகளை இடைமறைத்து ஷிவிடிஸ் பிரச்சார அதாவது ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் உட்பட ஆர்வலர்களை கைது செய்த பின்னர் இஸ்ரேலிய கடற்படை கப்பல் இஸ்ரேலின் அஷ்டோட் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. தற்பொழுது இந்த செய்தி நாம் பதிவு செய்யப்படும் வரைக்கும் அந்த கப்பலும் தற்போது அஷ்டோட் துறைமுகத்தை அடைந்திருக்கின்றது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கடற்படை பயணிகளும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் செல்கின்றனர் என்றும் அவைகளை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்கள் ஐரோப்பாவிற்கு இன்று இரவு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் வெளிநாட்டு
இஸ்ரேலின் வெளிநாட்டு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. நேரடி கண்காணிப்பாளரின் கூற்றுப்படி குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் 4 கப்பல்கள் மட்டுமே பயணிப்பதாக நம்பப்படுகிறது. காசாவிற்கு ஆர்வலர்கள் மற்றும் உதவிகளை ஏற்றி சென்ற 39 படகுகளை இஸ்ரேலிய படைகள் தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் ஒரு படகு மட்டுமே இன்னும் ஸ்ட்ரிப்ஸ் நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. பயணம் என்று பட்டியலிடப்பட்டுள்ள 4 கப்பல்களில் 2 சட்டபூர்வ ஆதரவின் கீழ் உள்ளன என்றும், மேலும் அவை வடக்கு நோக்கி சைப்ரஸை நோக்கி செல்கின்றன. ஒரு கப்பல் இன்னும் எகிப்தின் கடற்கரையிலிருந்து விலகி உள்ளது என்றும், மேலும் ஒரு கப்பல் மிகோனா கடற்கரை இப்போது காசாவின் பிராந்திய நீரில் உள்ளது மற்றும் நிலத்திலிருந்து சில மைல் தொலைவில் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதாவது தூரத்தில் அந்த கப்பலில் அந்த படகில் இருந்து காசா எல்லையை கண் முன்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவும் ஒரு செய்தி சொல்லுகிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 மைல் எல்லைக்குள் அது இருப்பதால் அந்த தூரம் காசா கடற்கரை தூரம் தெரிவதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. பலஸ்தீனத்தின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் ஆக்கிரமிப்பை கண்டித்துள்ள நிலையில் கப்பலில் உள்ள ஆர்வலர்களின் பாதுகாப்பு குறித்து மிகவும் கவலை கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா என்பது இஸ்ரேலின் காசா பகுதியின் மனிதாபிமானமற்ற மற்றும் சட்டவிரோத முற்றுகை உடைத்து இஸ்ரேலின் பட்டினி கொள்கை மற்றும் இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட அமைதியான மற்றும் பொதுமக்கள் தலைமையிலான முயற்சி என்பதை பலஸ்தீன அரசு நினைவு கூறுகிறது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசா மீதான இஸ்ரேலிய முற்றுகையை உடைக்க முயன்ற குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா ஒரு பகுதியாக இருக்கும் பல கப்பல்கள் ஏறி அவற்றின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியுள்ளன. 44 பொதுமக்கள் படகுகள் மற்றும் சுமார் 500 ஆள்வலர்கள் அடங்கிய புளோட்டில்லா புதன்கிழமை இரவு இஸ்ரேலிய படைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதில் இருந்த ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். காசா கடற்கரையிலிருந்து சுமார் 70 கடல் மைல் தொலைவில் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரேலிய கடற்படை படைகள் கப்பல்களில் ஏறியதாகவும், புளோட்டில்லா முற்றுகையிடப்பட்ட பகுதியை நெருங்கும் போது தகவல் தொடர்புகளை கம்யூனிகேஷன் துண்டிக்கப்பட்டு சிக்னல்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் புளோட்டில்லாவின் ஏற்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உலக ஊடகங்களுக்கு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லாவின் செய்தி தொடர்பாளர் சைப் அபுகேஸ் கூறுகையில் 37 நாடுகளைச் சேர்ந்த 201க்கும் மேற்பட்டவர் இந்த படகுகளில் இருந்தனர் என்றும், இதில் ஸ்பெயினில் இருந்து 30 பேர், இத்தாலியிலிருந்து 22 பேர், துருக்கியில் இருந்து 21 பேர் மற்றும் மலேசியாவை சேர்ந்த 12 பேர் உள்ளனர் என்றும் சொல்லுகின்றார்கள். எங்களிடம் குறைந்தது 2 டசன் கப்பல்கள் உள்ளன என்றும், அவை காசா கடற்கரையை அடைய முயற்சிக்கும் ஆக்கிரமிப்பு படைகளின் ராணுவ கப்பல்களில் இருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கின்றன. அவை உறுதியாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் அந்த செய்திக்கு பிற்பாடு இதுவரை 39 படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது அவர் முந்திய செய்தித்தான் இவர்கள் உலக மீடியத்தில் காட்டுங்க நான் நினைக்கின்றேன். அவை இப்போது காசா கடற்கரையிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன என்றும் புளோட்டில்லா அமைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இடைமறிப்பை உறுதிப்படுத்துகிறது. தங்கள் பங்கிற்கு புளோட்டில்லா இடைமறிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடற்படை கமாண்டோக்கள் கடலில் அவர்களை கைப்பற்றிய பிறகு புளோட்டில்லாவில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள காசா ஆர்வலர்கள் பாதுகாப்பும் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளனர் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. தடுத்து வைக்கப்பட்டவர்களை ஐரோப்பியாவிற்கு நாடு கடத்தும் நடைமுறைகள் இப்போது தொடங்கும் என்றும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறது உலக ஊடகங்களுக்கு. பலஸ்தீன பகுதிக்கு மிகப்பெரிய கடற்படை உதவி பணிகளில் ஒன்றான குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா உலகளாவிய கவனத்தை பெற்றிருக்கின்றது. இஸ்ரேலியர்கள் கப்பலில் இருந்த ஆர்வலர்களை கைது செய்த சம்பவம் இன்று ரோம், பீனோஸ் அயர்ஸ் மற்றும் இஸ்தான்புல் உள்ளிட்ட நகரங்களில் போராட்டங்களை தூண்டி இருக்கின்றது. குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லாவிற்கு சியோனிச ஐடிஎஃப் இடைமறிக்கப்படுவதை எதிர்த்து ஏதென்ஸில், அதாவது இது ஒரு புதிய செய்தி, ஏதென்ஸில் உள்ள கிரேக்க வெளியுறவு அமைச்சகத்தின் முன் ஆயிரக்கணக்கான யூத மக்களும் திரண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அண்மை காலமாக இஸ்ரேலில் நடக்கின்ற தாக்குதல்களில் இருந்து ஏராளமான யூதர்கள் தப்பி சென்று ஏதென்ஸில் வாழ்வதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது இல்லையா? அந்த மக்கள் இப்போது எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை காசாவுக்கு நுழைய வேண்டும் என்று பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. துருக்கி, பாகிஸ்தான், ஸ்பெயின் மற்றும் பிரேசில் உள்ளிட்ட ஸ்மூத் புளோட்டில்லாவை இடைமறித்ததற்காக பல நாடுகள் சியோனிச அமைப்பை கடுமையாக சாடியிருக்கின்றது. காசா அருகே படகுகள் வந்தபோது ஸ்மூத் கடற்படையின் ஆர்வலர்கள் படகில் இருந்தவர்களின் பாதுகாப்பிற்காக நேரடி வீடியோவை கிடைக்க செய்திருக்கின்றார்கள்.
புடட்டிலா மீதான தாக்கல் தொடர்பாக கொலம்பியா ஆஸ்திரேலிய ராஜதந்திரிகளை வெளியேற்றி இருக்கின்றது. இதுதான் இன்றைய உலக செய்தியின் மிகப்பெரிய இசுவாக பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ கொலம்பியாவில் இருந்து முழு இஸ்ரேலிய ராஜதந்திர அதாவது டிப்ளமேட்டிக் குழுவையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார். முற்றுகையிடப்பட்ட காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முயன்ற ஒரு கடற்படையில் 2 கொலம்பிய நாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை கொலம்பிய அதிபரால் எடுக்கப்பட்டிருக்கின்றது. மானுவேலா பெடோயா மற்றும் லூனா பரவுடா ஆகியோர் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் குழுவினின் ஒரு பகுதியாக இருந்தனர். இது இஸ்ரேலிய முற்றுகையை உடைத்து காசாவிற்கு உதவிகளை வழங்க முயற்சிக்கும் ஒரு சர்வதேச முயற்சியாகும். காசாவிற்கான உலகளாவிய இயக்கத்தின் அறிக்கையின்படி புளோட்டிலா கடற்கரையிலிருந்து 46 கடல் மைல் தொலைவில் அதிக ஆபத்துள்ள பகுதியை அடைந்த பிறகு இஸ்ரேலிய ராணுவம் பெண்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருக்கின்றது. 46 கடல் மைல்களை அடைந்த பிறகு இஸ்ரேலிய கடல் படைகளின் கப்பல்களின் கடல் நிலைப்பாடு கொலம்பியா நேரப்படி மாலை 6:59 மணிக்கு தொடங்குகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மற்ற கடற்படைகள் தாக்கப்பட்டன அல்லது இடைமறிக்கப்பட்டன என்று வலியுறுத்தப்படுகிறது. இது சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனீவா ஒப்பந்தங்களை மீறுவதாக அது விவரித்துள்ளது. இந்த அறிக்கைகள் உண்மையாக இருந்தால் அது பெஞ்சமின் நெதன்யாவின் புதிய சர்வதேச குற்றமாக மாறும் என்றும் பெட்டோ எச்சரித்துள்ளார். இஸ்ரேலுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உடனடியாக கண்டிக்கப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேலுடனான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க பெட்ரோ தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மே 2024 பெட்ரோ ஏற்கனவே இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்திருந்தாலும் மீதமுள்ள எந்த ராஜதந்திர பிரதிநிதிகளும் உடனடியாக கொலம்பிய பிரதேசத்தை விட்டு வெளியேற உத்தரவிட்டதன் மூலம் அவரது அறிக்கை மேலும் சென்றிருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலிய நீதிமன்றங்கள் உட்பட வழக்குகளை தாக்கல் செய்யும் என்றும் கொலம்பிய சட்ட குழுவை ஆதரிக்க சர்வதேச வழக்கறிஞர்களை வலியுறுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். காசா நோக்கி சென்ற 39 உதவி படகுகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதாக ஏற்பாடுகள் கூறியது அதிக கண்டனங்களையும் விமர்சனங்களையும் இன்று உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆக புளோட்டிலாவின் கதை இதோடு இரண்டாம் முறையாகவும் கிரேட்டா துன்பெர்க் அவர்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். இனி இந்த முயற்சி நான் நினைக்கவில்லை. அவர்களின் சகல முயற்சிகளும் இஸ்ரேலால் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அல்லது நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். எதுவானாலும் இன்னும் 4 எஞ்சியிருக்கின்ற 4 படகுகளும் காசாவுக்குள் நுழைய முடியாத வண்ணமே இருக்கும் என்று பார்க்கின்றோம். நாம் எதிர்பார்த்தது போன்று அமளி தும்மளி எதுவும் இல்லாமல் அவர்களும் ஒரு சமாதானமான முறையில் அல்லது அவர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்ரேலிய படைகளுக்கு ஒத்துழைக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் இன்றிரவு அந்தந்த நாடுகளுக்கு டெல் அபீவிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக புளோட்டிலா கதை இன்றுடன் வியாழக்கிழமையுடன் முடிந்த கதையாகவே போகின்றது. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.